பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த நாளையும் இந்த வாரத்தின் முதல் நாளையும் கிருபையாக நீ தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதையில் எல்லாவற்றிலேயும் உம்முடைய சமூகம் நீர் எங்களுக்கு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி வழி நடத்தி வந்த இளைப்பாறுதலான எல்லா காரியங்களுக்காக உமக்கு நான் நன்றி நன்றி என்று சொல்லி நாள் காலை ஆராதனை வேளையிலே ஆண்டவரே தொழுது கொள்ள ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி நன்றி அப்பா. தூரத்திலும் சமீபத்திலிருந்தும் வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் எல்லா தடைகளை நீக்கி ஏற்ற வேளையிலே நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து உம்மை தேட உன் நாமத்தை மகிமைப்படுத்த கத்த உதவி செய்யும். குடும்பமாக நீர் ஆசீர்வதியும், தனிப்பட்டலையும் ஆசீர்வதி தேவ நோக்கு நிறைவேறட்டும். இந்த நாள் நாங்கள் கூடி வந்தது நல்லது என்று சொல்லி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நம்முடைய சமூகத்திற்கு கடந்து செல்ல ஏராளமான நம்முடைய கிருவிலை தருவீராக. பாடல் ஆராதனை நீர் பொறுப்படும் நீர் எங்களோடு ஆண்டவரே பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் பாட ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க ஜப நிலையில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நாளிலும் சர்வலோகத்தில் நடக்கிற எல்லா பரிசுத்தோடைய ஆராதனை நிலையும் நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் வெற்றி சருகப்படும் உம்முடைய நாமத்தினால எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அது சமூகம் இருக்கட்டும், ஆராதனை முழுவதும் கரம் இருக்கட்டும். ஞாயிறு பள்ளியையும் அதுக்கேற்ற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா அபிஷேகத்தை தந்து பிள்ளையாண்டாண்டை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த இந்த நாள் முதல் சப்ஜெக்ட் வாரியாக நடக்க வேண்டிய ஒவ்வொரு பாடங்களையும் கர்த்தர் நடத்த முடியாய் ஆசிரியர்களுக்கு வேண்டிய விசேஷத்தை கிருபை தர முடியாது நான் ஜெபிக்கிறோம். அவனுடைய சமூகங்களோடு இருக்கிறதுக்காக துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நாம் தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ள பிதாவை அவிதமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் அவை உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் அவை உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் அவை உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் அவை உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் அவை உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் அவை உண்மையுடனே. வெண்மையும் சிவப்பும் மனவர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்பும் மனவர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னை மீட்டு அன்னையே
இதோ சரணம் சரணம், என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்தீகள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்தீகள் போல. சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கட்டும். உம்முடைய வார்த்தை நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களெல்லாம் மாறி கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரர் 143:10 சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. எல்லா பகுதியும் ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை சீர்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துவாராக என்று 1 பேதுரு 5:10 வாசிக்கிற வசனத்தின்படி எங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் உங்கள் மத்தியிலே வருவதை குறித்த கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வாராக. நாம் புது வருஷத்திலே வாசித்த அதே வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புத்தகம் 33:14 வசனம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நல்ல கவனிங்க. இதை குறித்து நிறைய காரியங்களை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். தலைப்பு என்ன என்றால் சுற்றிலும் தேவ சமூகம். என்னை சுற்றிலும் தேவ சமூகம் என்கிற ஒரு தலைப்பிலே நம்மை சுற்றி இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்ஸ், அந்த தேவனுடைய அந்த மகிமை, தேவன் நடத்துதலை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. வருஷத்தை ஆரம்பிச்சிட்டோம், 19 நாள் ஆயிடுச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல பிரதர். என் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை, அப்படியே இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் தடையும் தாமதமும் கர்த்தர் இடத்துல இல்லை. அல்லேலூயா. கண்டிப்பாக அவர் இடத்துல இல்லை. நம்முடைய காரியங்கள்,
பிளான் பண்ணி செய்யாத காரியங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காத காரியங்கள், நம்மள சுயமாய் செய்த காரியங்கள், இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், ஊழிய காரியத்தில் பகிர்ந்து கொண்டு ஆலோசனை பெறாத காரியங்கள். என் மனசில் அதான் தோணுச்சு, தடை என்ன காரியத்தை கொண்டோ ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், வேதத்தில் எந்த விதமான வேற்றுமை நிழலும் கிடையாது. நம்முடைய காரியங்களை ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்திருக்கலாம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தோடு கூட உட்கார்ந்து என்ன செய்யுங்க, விழுந்து ஆண்டவரே என்னிடத்துல என்ன காரியம் தடையாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து தம்பி நடத்தும் போதே சொன்னாங்க, மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார், கடந்து போகிறார். அவர் தடைகளை எல்லாம் மாற்றி ராஜா உட்பிரவேசிப்பார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நிச்சயமாகவே கர்த்தர் நன்மை செய்வார். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் எனக்கு டிலே ஆகுது பிரதர், எனக்கு ஏதோ ஒரு காரியங்கள் ஆகுது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்களானால் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். தெரிஞ்ச வசனம் தான், எபேசியர் 3:20. எபேசியர் 3:20 வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. பவுல் அழகா எழுதுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இல்லாவிட்டாலும் கூட நாளைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது நம்மளை நம்ம என்ன செய்யணும், தகுதிப்படுத்திக் கொள்ளணும், நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக செய்து முடிப்பார். அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஸோ எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களை என்ன செய்யுங்க, நிதானித்து பார்த்து எந்த தடைகளாக இருந்தாலும் ஆண்டவர் விட்டு என்ன செய்யுங்க, விட்டு நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை சொல்வேனால் இந்த வசனத்துக்கு நிறைய போவதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சின்ன ரூம், ஒரு 10x10 ரூம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா சேட்டப் பண்ணி இருக்கிறது. அவங்க அப்பா என்ன செய்கிறார், கையில் ஒரு பெரிய குச்சி, கவனிங்க என்ன அப்போ தான் புரியும், கையில் ஒரு பெரிய குச்சி, நீளமான குச்சி எடுத்துக்கிட்டு வந்து அந்த பிள்ளைகளை அடிக்கிற. கதவு லாக் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பையன் என்ன செய்கிறான், அந்த இது ஓரமாக சவறு ஓரமாக என்ன செய்கிறான், தூரமாய் தகப்பனை விட்டு தூரமாக போகிறான். அடிக்கிற அடி குச்சி நீளமாக இருக்குல்ல, நல்லா அடி விழுது. ஆனால் இன்னொரு பையன் பார்க்குறான், அப்பாவை விட்டு தூரமாக போனால் நமக்கு அடி விழும், ஆனால் என்ன செய்வான், அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். தூர போவனுக்கு அடி விழுந்துச்சு, காலை பிடிச்சனுக்கு அடியே விழலை. அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை முதலாவது என்ன செய்யுங்க, யோசித்து பார்க்கணும். பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவருடைய வருகை நெருங்க 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 இந்த பூமியில் சமாதானம்லாம் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் அறிஞ்ச சம்பவத்தை சொல்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸை பாருங்கள், கலிஃபோர்னியாவை பாருங்கள், எல்லாமே இந்த ஹாலிவுட்டில் இருக்கிற பிரபலமான ஆட்கள். இதுவரையும் உலக சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஃபயர் வந்ததே இல்லை என்று இன்னும் அந்த காரியங்களை நாம் நியூஸில் மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனால் உங்களும் என்னையும் கர்த்தர் காத்தார். அல்லேலூயா. அந்த தேவ சமூகம் எப்படியெல்லாம் நம்மை காக்க போகிறது, காத்து கொண்டு இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு சுற்றிலும் தேவ சமூகம் என்கிற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் என கற்றுக் கொடுத்ததை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நல்லா கவனிங்க. சுற்றிலும் தேவ சமூகம் என்றால் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நான் உள்ளே போக நான் வாஞ்சிக்கிறேன். சுற்றிலும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இருக்கிறேன்னு என்னை வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு முன்னே தேவ சமூகம் இருக்கிறதா? எஸ். எதற்காக? அதை தியானிக்க போகிறோம். எனக்கு பின்னே தேவ சமூகம் இருக்கிறதா? எஸ், அதை தியானிக்க போகிறோம். எனது வலது பக்கத்திலே தேவ சமூகம் இருக்கிறதா? எஸ், அதை தியானிக்க போகிறோம். என் இடது பக்கத்திலே தேவ சமூகம் இருக்கிறதா? ஆம், அதை தியானிக்க போகிறோம். எனக்கு மேலே தேவ சமூகம் இருக்கிறதா? எஸ், அதை தியானிக்க போகிறோம். எனக்கு கீழே தேவ சமூகம் இருக்கிறதா? எஸ், அதை தியானிக்க போகிறோம். எனக்கு உள்ளே தேவ சமூகம் இருக்கிறதா? எஸ், அதை தியானிக்க போகிறோம். என்னை சுற்றிலும் தேவ சமூகம் எதற்காக இருக்கிறது என்று 8 காரியங்கள் உண்டு. 8க்கும் ஒரு 3-4 நிமிஷம் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கொண்டால் கூட என்னுடைய சமயத்துக்கு ஏற்றபடி நான் முடிக்க கர்த்தர் அடியனுக்கு உதவி செய்வாராக. தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஒரு அழகான வார்த்தை உண்டு. மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வார்த்தையை வாசிப்போமோ? மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் என்ன செய்யும்? நன்மை செய்யும் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகத்தில் கூட ஒரு வார்த்தை உண்டு. ஒரு நிமிஷம் அதை வாசிக்க பார்க்கிறேன், நல்லா கவனிங்க. யோபுவின் புத்தகத்தில் கூட ஒரு வார்த்தை உண்டு. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு பலன் உண்டு என்று சொல்லி என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பிறகு காட்டி தருகிறேன். அப்போ செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, நீதியாய் நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? கண்டிப்பாய் நன்மை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்களும் நானும் எப்படி நடக்கிறோம் என்பதை தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? சற்று நேரம் நான் ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், யோபு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. போதும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது என்று, அது எப்படிப்பட்ட வார்த்தை என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய Glory to God. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தையும் வாசிப்போமோ? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. வசனத்தை பற்றி எல்லாம் உங்களுக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். நம்ம படிச்சிருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லது. எப்பொழுது நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறேனோ, என் வழியை நான் மாற்றிக்கொள்ளுகிறேனோ, நான் செம்மையாய் எப்பொழுது நான் மாறுகிறேனோ, அப்பொழுது இந்த வார்த்தை எனக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. எனக்கு நன்மை கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல, உயர்வு கிடைக்கல, நான் நினைச்சது கிடைக்கலனா ஆண்டவர்கிட்ட எந்த விதமான வேற்றுமை நிழலும் கிடையாது. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஊழியக்காரர்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதை தான் விரும்புகிறோம். காரணம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியத்துக்கும் என்றைக்கு நான் தான் என்று ஒத்துக்கொண்டு நம்முடைய காரியங்களை சரி பண்ணி கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு கண்டிப்பாக தேவ ஆவியானவர் நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் உதவி செய்வார். அல்லேலூயா. ரைட். நம்ம 8 காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவது யாத்திராகமம் 33:14. நம்ம நியூ இயர் சர்வீஸ்லேயே நம்ம 7 காரியங்களை குறித்து நம்ம அதை பார்த்துட்டோம். முதலாவது, என் தேவ சமூகம் எனக்கு முன்னாலே செல்கிறது. இளைப்பாற மற்றபடி 7 காரியங்களை வாசித்தோம். நான் அதை விட்டுறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம தியானம் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 7 இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், அவருடைய சமூகம் எனக்கு முன்னே செல்லுகிறது. இன்றைக்கான இளைப்பாறுதல் தர என்று ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். மீதி 6 அன்றைக்கே நாம் தியானித்து விட்டோம். ஸோ அதற்குள்ளார இப்போ போக எனக்கு சமயம் இல்லை. ஸோ அந்த தேவ சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவ சமூகம் எதற்கென்று 7 காரியங்களை தியானித்தோம். மறந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்காக தான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா திரும்ப என்ன செய்யலாம்? ரிப்பீட் பண்ணலாம். ஓகே. 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். 2லேருந்து கண்டினியூவாக தியானிக்க போகிறோம். முன்னே என்பதை நீங்கள் மறந்துட. ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த அத்தனை பேருக்கும் தேவ தூதர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேணா வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். Glory to God. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ ஒவ்வொருவர்களுக்கும் தேவ தூதர்கள் உதவி உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறீங்க, உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. நான் அநேக தேவ மனுஷர்களுடைய பிரசங்கத்தில் அவங்கக்கிட்ட நேரில் அதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஈவன் தோ நீங்களும் நானும் எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் அல்லவா? அப்போலாம் தேவ தூதர் நமக்கு உதவியாக இருந்திருப்பார். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்கள் சொல்ல முடியும். ஒரு விசை நானும் என் மனைவியும் காலையில் இதே போல் இங்கே ஆராதனைக்கு வரும்படிக்கு காலையில் இந்த 7:15 மணிக்கு ஒசூர் பஸ்
பஸ் ஸ்டாண்டில் வரோம். அந்த மனுஷன் குடிச்சிருந்தானா இல்லை அந்த மனுஷன் தூங்கிட்டானான்னு தெரியல. கரெக்டாக நாங்கள் வரோம், கரெக்டாக ஆஃப் அந்த அந்த இது பஸ்ஸு நிறுத்துகிற ஒரு அந்த ஆஃப் பார்த்துக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் அந்த பக்கம் தாண்டானோம், பின்னாடியெல்லாம் என்னால் போகவே முடியாது. அப்போ அந்த பஸ்ஸு வந்தவங்க கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணல. அங்கே சுற்றி நின்றவங்கெல்லாம் ஐயோ அம்மானு கத்துனாங்க. ஆனால் எப்படி என் மனைவி பின்னாடி வந்தாங்க, கொஞ்சம் நான் முன்னாடி போயிட்டேன். என் மனைவி பின்னாடி போகிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப் வைக்கலாம், எனக்கு எந்த ஸ்டெப்பும் கிடையாது. அடித்தா ஸ்மாஷ் அந்த இடத்துலையே. அப்போ பார்த்த உடனே அவன் அப்படியே வந்து அவ்வளவு ஸ்பீடாக திருப்புறான். என் ஒய்ஃப் அங்கேருந்து ஐயோ அம்மான்னு கத்துறா, சுற்றி நிற்கிறவங்க கத்துனாங்க. நான் எப்படி பின்னாடி போனேன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. ரியலி அப்படியே வந்து நின்று கையை பிடிச்சி அவன் நடுங்கிட்டு, என்னப்பா என்னாச்சு, எனக்கு ஒன்றுமே ஆகலையே, எப்படி பின்னாடி வந்தீங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ரியலி சொல்கிறேன், எனக்கு தெரியவே எப்படி பின்னாடி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸு முன்னாடி போக முடியாது, அதுக்குள்ளே அவன் பஸ்ஸில் அடிச்சிருவான். அப்போ தான் நான் உணர்ந்தேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தனை ஜீவனோடு வச்சிருக்கிறார். எத்தனை சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும். அது வந்து தவறாய் நடந்தது அவனால். என்னால் நடந்த முட்டாள்தனமாய் வண்டியில் போய் எங்கேயோ நினைவு வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டி நான் செஞ்ச முட்டாள்தனம் உடனே அங்கே ஓரமாக நிறுத்தி கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வைப்பேன். இதே போல் உங்கள் எல்லாரும் கேட்டால் சொல்வீங்கல்ல, எத்தனை சம்பவங்கள், எத்தனை நாச மோசங்கள், எத்தனை பிசாசுனுடைய போராட்டங்கள், மனுஷனுடைய போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள் அத்தனையும் காத்து 2025 கொண்டு வந்து உட்கார வச்ச கர்த்தருக்கு கோடா கோடி சோத்திரம். அல்லேலூயா. முன்னே போகிறார். 7 காரியங்களை தியானிச்சோம். இப்போ பின்னே போகிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30-20. வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நல்லா கவனிங்க. முன்னே என்பதை எழுதிக்கங்க. அது யாத்திராகம் 33:14. அதை தியானிச்சிட்டோம். இப்போ நம்பர் 2 இருந்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நமக்கு பின்னாலே நல்லா கவனிங்க. ஒன்றுத்துக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க எனக்கு சமயம் இருக்காது. திரும்ப இதை நான் கண்டினியூ பண்ணவும் எனக்கு சூழ்நிலை இருக்காது. அடுத்தடுத்த சப்ஜெக்டை போக வேண்டி இருக்கிறபடினால இதை கண்டிப்பாக நான் இன்னைக்கு முடிச்சே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நமக்கு பின்னாலே அழகாக எழுதுகிறார், நீங்கள் வலது புறமாகவோ சாயும் போதோ இடது புறமாக சாயும் போதோ வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள். அப்போ என் பின்னாடி உட்கார்ந்து பாஸ்டர் கூப்பிடுறாருன்னா அவர் எனக்கு பின்னாடி நிற்கிறார். அப்போ தேவ சமூகம் உங்களுக்கும் எனக்கும் பின்னாலே நிற்கிறது, உங்களையும் என்னையும் வழி நடத்த. அல்லேலூயா. என்ன செய்யறது பிரதர், எப்படி செய்யறது? ஒன்றுமே தேவையில்லை. வேதத்தில் இல்லாத சப்ஜெக்ட் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒத்துக்கிறீங்களா? என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். பின்னாலே இதில் நடவுங்கள் என்று இங்கே சாயிறோம், தடுமாறுறோம், என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் அமைதியாக உட்காந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரர் 46 சொன்னது போல உட்காரும்போது பின்னாடி கர்த்தர் அழகாய் சொல்லுவார், நீ இதிலே நட, வலது பக்கமாக போயிடாத, இடது பக்கமாக போயிடாத. சங்கீதம் 32:8 மனப்பாட வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லையே. அவர் ஆலோசனை சொல்வதற்கு போய் அவர்கிட்ட ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி போய் ஆலோசனை கேட்க நமக்கு என்ன இல்லை, சூழ்நிலை இல்லையோ, மனசு இல்லையோ, நேரம் இல்லையோ எனக்கு தெரியல. கேட்டா ஆண்டவர் சரியாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. எந்த காரியத்தை கொண்டும் அவர் ராங் டைரக்ஷன் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார், அழகாய் செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? வலதுபுறம் போகலாமா தெரியல, இடதுபுறம் போகலாமா தெரியல. ஆனால் உட்கார்ந்து அமைதியாக இருக்கும்போது அவர் பின்னாலே மெல்லி சத்தத்தில் சொல்லுவார், நீ இதிலே நட. உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். போகாதேன்னு சொல்லுவார், போக மாட்டோம், போன்னு சொல்லுவார், போவோம். இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களை ரிமைண்ட் பண்ணுவதற்காய் நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுப்பதற்காய் தெரிஞ்ச வசனத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். முன்னே போகிறார் எனக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு, எனக்கு பின்னே வருகிறார் வழி நடத்துவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. என்ன செய்யறதுன்னு தெரியாது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களை என்னை ஓட வைக்க முடியும், ஆனால் உட்கார வைக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஓடு ஓடு ஓடு, எவ்வளவு வேலை காலையிலேருந்து ராத்திரி வரையிலும், எவ்வளவு ஊழியங்கள் எல்லாம் ரைட்டு. ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும், இந்த காரியத்தை நான் எப்போ திட்டமிடணும், ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் ஜெயம் உண்டாகும் என்று சாலமோன் ஞானி எழுதுகிறார். ஆலோசனை இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த ஆலோசனை கேட்க நீங்களும் ஆயத்தமா என்று இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய சத்தம் பின்னாலே என்ன செய்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19வது வசனம், ரெண்டு ரெஃபரன்ஸை மட்டும் தருகிறேன். 9:19. Glory to God. 9:19. எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். நல்ல கவனிங்க, அவங்க பின்னாலேயே போறாரு. முன்னாடி விட்டுட்டு நம்மளை தடுமாற விட்டுட்டு நம்ம தள்ளாட விட்டுட்டு எப்படியோ போகட்டும்னு விட மாட்டாரு. இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன், எல்லாருமே பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பெற்றெடுத்து வளர்க்குறவங்க தானே. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, நல்ல கவனிங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில போறீங்க, அந்த தாயினுடைய உள்ளமும் அந்த தாயினுடைய பார்வையும் யார் மேல இருக்கும்? எங்கேயாவது இருக்கிற தன் குழந்தை மேல இருக்கு. சொந்தக்காரங்க தான் தூக்கிட்டு போவாங்க, தன் பிள்ளை தான் தூக்கிட்டு போவாங்க. எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கிற கண்ணு அந்த தாய்க்கு போகாது தெரியுமா? நான்லாம் உணர்ந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம், குழந்தை லிவிங்ஸ்டன் அழுகுவான். உடனே என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, லிவிங்ஸ்டன் அழுகிறான், எத்தனையோ குழந்தை இருக்கு, எல்லாம் சத்தமா இருக்கு. இல்லை, லிவிங்ஸ்டன் அழுகிறான். போய் பார்த்தா அங்கே கீழே விழுந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பொல்லாதவர்களாகிய உங்களுக்கும் எனக்கு இப்படி கரிசனை இருக்குமானால், நீங்களும் நானும் பாவியா இருக்கும்போது நமக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்கள் மேலும் என் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முன்னாலே போகிறார் இளைப்பாறுதல் தர, பின்னாடி வருகிறார் வழி நடத்த. ஒரு நாளும் அவரை ஓவர் அட்டாக் பண்ணாதீங்க. அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் உங்க சொந்த புத்தி, உங்களுடைய சொந்த பிரயாசம், உங்கள் சொந்த அனுபவம், உங்க சொந்த ஞானம், இதுல நான் டேக்கிள் பண்ணுவேன் நினைக்காதீங்க. எல்லாம் குப்பையை தூக்கி போட்டுட்டு அமைதியா தேவ சமூகத்தில் குழந்தையை போல போய் உட்கார்ந்துருங்க. உங்களை எண்ணி வழி நடத்தி சரியான இடத்துல சரியான சூழ்நிலையில் கொண்டு போய் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முன்னே பார்த்தாச்சு, பின்னே பார்த்தாச்சு, வலது பக்கம் பார்க்க போறோம். சங்கீதங்களின் புத்தகம் 121:5. சங்கீதம் புத்தகம் 121:5. Glory to God. காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்னுடைய வலது பக்கம். நான் திரும்ப திரும்ப சொல்ல நீங்க மனசுல வச்சுக்கணுமே என்பதற்காக. சுற்றிலும் இருக்கிறார் அல்ல, சுற்றிலும் தேவ சமூகம், அதான் சப்ஜெக்ட். நம்பர் 1 முன்னே, நம்பர் 2 பின்னே. அது ஈஸியான காரியம்தான். உங்களையே நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆகா எனக்கு முன்னால போறார், ரொம்ப சந்தோஷம், எனக்கு பின்னால அவருடைய சத்தம் கேட்குது, என்னை பாதுகாக்க அவர் வருகிறார், ரொம்ப சந்தோஷம். உன் வலது பக்கத்துல உனக்கு என்ன செய்கிறாரா? தேவன் நம்ம வலது பக்கத்தில் இருக்கிற. சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறார், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்க சொல்றாரு, உனது வலது பக்கத்தில் உனக்கு என்ன செய்கிறாரா? நிழலாய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த இதில் கலிஃபோர்னியா அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல, எனக்கு வந்துச்சு. அதில் ஒரு வீடு பாதுகாக்கப்பட்டது பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் கொரோனா. எங்கள் வீட்டுக்கு அந்த சின்ன சந்தை 5வது தெரு, ஃபர்ஸ்ட் தெரு, எல்லாருக்குமே கொரோனா. முன்னாடி பின்னாடி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த இதெல்லாம் மூடி விட்டான். எல்லாருக்கும் வயசு, எங்கள் அம்மாவுக்கு சுகர் அது. ஆனால் சொல்கிறேன், நான் ஒரே ஜெபம் பண்ணேன், எங்கள் நிழலில் இருக்கிற ஒருத்தருக்கும் கொரோனா வரக்கூடாது ஆண்டவரே. ஒன்றுமே அந்த எல்லையில் கூட வரல. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முன்னே போகிறார், பின்னே வருகிறார், வலது பக்கத்தில் நம்மை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தைரியத்துக்கு ஒரு வார்த்தை காட்டித்தரேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். எபிரேயர் 10:35. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணாதான் உங்களால ஜெபத்தில் பயன்படுத்த முடியும். வாசிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்க தைரியம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குதான்? மிகுந்த பலனை கொடுக்கிறது. ஒரு தகப்பன் இருந்தா பிள்ளை என்ன செய்யாது? கவலையே படாது. ஒரு தாய் இருந்தா
பிள்ளை கவலையே, எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 7:25, வெளிப்படுத்தல் 1:18, எபிரேயர் 13:8 அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு மரித்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கல. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முன்னே போகிறார், பின்னே வருகிறார், என் வலது பக்கத்திலே எனக்கு எப்படி தைரியப்படுத்துகிறாரோ ஏசாயா அழகாய் சொல்லுகிறார். 41:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 41:13. க்ளோரி டு காட். தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன அழகான வார்த்தை இல்ல? வலது கை. இப்ப நம்ம எல்லாம் முடிச்சிட்டு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சி நம்ம என்ன செய்வோம்? குலுக்கி நம்ம தைரியப்படுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படாத, நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கையை அவர் கையில கொடுத்துருங்க, அவர் கையை நீங்க பிடிச்சிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம அவர் கையை பிடிச்சிக்குவோம். ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கு? நீங்க அவர் கையை பிடிச்சிக்குவீங்க, வேணும்னா பிடிச்சிக்குவீங்க, வேணான்னா விட்டுருவீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கையை நான் பிடிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கையில வாழ்க்கையை கொடுத்துருங்க. 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க தொழில், உங்க எதிர்காலம் எல்லாவற்றையும் ஃப்ராங்கா போல்டா போய் அவர் கையில கொடுத்துட்டு, ஆண்டவரை என் வலது கையை பிடிச்சிருக்கிறீங்க. இன்னும் அழகான வார்த்தை தெரியுமா? உங்க வலது கை. இப்ப நம்ம எல்லாம் போகும்போது பாஸ்டர் கையை பிடிச்சு குலுக்குவாங்க, பாஸ்டர்மா கையை பிடிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்ல அந்த தைரியப்படுத்துகிற கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முன்னே மாத்திரமல்ல, பின்னே மாத்திரமல்ல, வலது பக்கத்தில் உங்களை தைரியப்படுத்தும்படிக்கு உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், அவரை விட்டுட்டு எங்கேயும் ஓடணும்னு நினச்சிடாதீங்க. கஷ்டங்கள் பிரதர், கவலை பிரதர், நான் நினச்சது 24 வருடம் நடக்கலை, என் வாழ்க்கையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே கிடையாது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று ரோமர் 8:18 வாசிக்கிறோம். இனி வெளிப்பட போகுது. வாசிக்கலாம் அந்த வசனமெல்லாம் என் வாழ்க்கையை பிரட்டி போட்டது. ரோமர் 8:18 வசனம். Glory to God. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்காலத்துல பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 வசனம். இந்த மாதிரி ஏராளமான வசனம் இருக்கு. இக்காலத்து பாடுகள் வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, யாருக்கெல்லாம் பாடுகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மகிமை இருக்கு. சத்தம் அலையிலையா சொல்லுங்க. வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று ஒரு நாளும் கம்பேர் பண்ண முடியாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் வரப்போது நான் என் இயேசுவோடு கூட அந்த யுகமாய் காலமாய் என் இயேசுவோடு கூட நான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த பாடுகள். அதை தான் 1 பேதுரு 5:10 ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு காட்டி தந்தார். 1 பேதுரு 5:10 வாசித்து விடுவோமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பாடுகள் எவ்வளவு நாள்? இன்னும் கொஞ்ச நாள். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், அனித்தியமான இந்த காரியங்களை விட்டுட்டு காணப்படாதவைகளை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? போயிட்டு இருக்கிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் இதெல்லாம் ஒரு நாள்ல போயிடும். உங்க கண்ணீர், உங்க கவலை, உங்க பாடுகள், உங்க சரீர வேதனைகள் எல்லாம் போயிடும். ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அதற்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. முன்னே மாத்திரமல்ல, பின்னே மாத்திரமல்ல, வலது பக்கத்தில் அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். இடது பக்கம் யோபுவின் புத்தகம் 23:9.
யோபுவின் புத்தகம் 23:9. எதற்காக? இடது பக்கத்தில் இருக்கிறார். வாசிப்போம். இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்து. இடது பக்கத்தில் அவர் எதற்காக இருக்கிறார்? கிரியை செய்கிறார். போதும், நல்ல கவனிங்க. முன்னே போகிறார் இளைப்பாறுதல் தருவதற்கு, பின்னே வருகிறார் வழி நடத்துவதற்கு, வலது பக்கத்தில் இருக்கிறார் பாதுகாத்து நம்மை தைரியப்படுத்துவதற்கு, இடது பக்கத்தில் என்ன செய்கிறாரா? அவர் கிரியை செய்ய வருகிறார். என்ன கிரியை செய்ய போகிறார்? யோபு 1:10. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். யோபு 1:10 தெரிஞ்ச வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து. போதும், நல்லா கவனிங்க. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்போ இந்த இடத்துல எதுக்கு கிரியை செய்யறாரா? யோபு சொல்றாரு, என்னுடைய இடது பக்கத்துல அவர் கிரியை செய்யும்படிக்கு கடந்து வருகிறார். இந்த வருஷம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் மிகுந்த தாழ்மையோடு சொல்றேன். வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களை காத்திருக்கிறீங்களோ, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இந்த வருஷம் உங்கள் மத்தியில் கிரியை செய்ய போகிறார். உலகத்தினுடைய காரியத்தெல்லாம் விட்டுருங்க, உலகத்தினுடைய எந்த விதமான காரியத்தை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் செய்கிறத நான் தான் செய்யணும், தேவன் செய்கிறத தேவன் செய்வார். ஒத்துக்கிறீங்களா? தேவன் செய்கிறத நான் செய்ய முடியாது, நான் செய்கிறத தேவன் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்கு புரியல, நான் திரும்ப சொல்றேன். நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்யணும், தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். தேவன் செய்வதை நான் செய்ய முடியாது, நான் செய்வதை என் தேவனால் செய்ய முடியாது. என்ன பிரதர் ஏதோ மாதிரி சொல்றீங்களே? ஒரு உதாரணத்தை மட்டும் காட்டி தந்துடுறேன். அதை வச்சு பைபிள் இருக்கிற எல்லா உதாரணங்கள், எழுதப்பட்ட திருஷ்டாந்தங்களை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அப்படியே நடக்கும். வீட்டில் போய் யோவான் 11 ஃபுல்லாக வாசிக்கோங்க. இப்போ வாசிக்க வேணா, என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. அது யோவான் 11 என்னவோன்னு சொல்லி அப்படியே பார்க்காதீங்க. பைபிளில் ஒவ்வொரு அதிகாரத்தில் யார் யார் எங்கெங்க எதுக்கு வராங்கன்றதை அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் எங்க வேலை இல்லை பிரதர் அப்படின்றீங்களா? சரி, உங்க இஷ்டம். இல்லை, லாசரு உயிரோடு எழும்புறது எல்லாம் நல்லா தெரியும். நான் எதுக்குள்ளேயும் போகல. தேவன் செய்யதை தேவன் செய்வார், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும் என்பதற்காக அந்த ஒரு காரியத்தை காட்டித்தர வேதத்தில் ஏராளமான ஆதாரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. 4 நாள் ஆச்சு, செத்து போயிட்டான். வராங்க, இயேசு வர்றார், கல்லறை எடுத்து எங்கே வச்சிங்க? வந்து நிற்கிறாங்க. மார்த்தாள் மரியாள்லாம் அழுகிறாங்க. இயேசு அழுது 35 வாசிக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்லறைக்கு வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க. கல்லறை மூடப்பட்டிருக்கு, கல்லை வச்சு மூடப்பட்டிருக்குது. இயேசு வர்றாரு, டெஃபினட்டாக தெரியும் அவன் உயிர் எழுத போகிறான். ஓகேவா? இயேசுக்கு நல்லா தெரியும், நான் கேட்டால் பிதா எதை வேணாலும் செய்வார், அவன் உயிரோடு வள போகிறான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போது இயேசுக்கு நல்லா தெரியும். அங்கே நின்று அந்த கல்லை என்ன செய்யுங்க? புரட்டி போடுங்கள். அந்த வசனத்தை தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். இவங்க பிரயாசப்பட்டு கல்லை புரட்டி போடுறாங்க. அது நான் செய்ய வேண்டிய வேலை. கல்லை புரட்டி போட்டாரு, லாசருவே வெளியே வா. அவன் அப்படியே உயிரோடு வந்துட்டான். நல்லா கவனிங்க, அது கர்த்தர் செஞ்ச ஒரு காரியம். அவனுடைய கட்டுக்களை எல்லாம் கலட்டி விடுங்கள் என்று சொல்வாரு. நான் கலட்டி விடணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் போது தேவன் செய்ய காரியத்துக்கு தடையே கிடையாது. அல்லேலூயா. செத்து 4 நாள் ஆனவனை உயிரோடு வந்து அவனை மக்கள் மத்தியில் நிறுத்த வல்லமை உள்ளவருக்கு கல்ல போ அப்படின்னு சொன்னா போயிருக்குமா? போயிருக்காதா? கட்டுகளெல்லாம் கலண்டு போனா போயிருக்குமா? போயிருக்காதா? அப்போ இதுலேருந்து என்ன பிரதர் கற்றுக்குறீங்கன்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். அவர் உயிர் தெழுந்த அந்த லாசருவை என்னால் உயிர் தெள வைக்க முடியாது. அவர் நினச்சாருன்னா கல்லையும் தள்ளி போட்டிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஏன் அந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வேதத்தில் ஏராளமான காரியங்கள். யோவான் 2 தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாத்தையும் வச்சு என்ன தெரியுமா சொல்றீங்க? கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இந்த 65 பிளான் பண்ணி ஜெபித்து உபவாசத்தோடு கூட செய்யுங்க. அவர் செய்கிற காரியம், அவர் கிரியைகளை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு போங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ளார உட்காந்து தேவன் என்னோட கூட பேசினார், இந்தந்த காரியத்தை நான் செய்யணும், நான் அப்படி தான் பிளான் பண்ணி டைரியில் பர்ஸில் பார்க்குற இடமெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணி என் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என் ஜெயத்தை தந்தார் என்று தைரியமாக உங்கள் மத்தியில் இருக்கு. எந்த காரியமாக இருக்கட்டும், அது சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவேன். ஆண்டவரே உங்களால் முடியும். மேலே அழகான வசனத்தை தருவார். வசனத்தை எழுதி டைரியிலையோ பைபிளில் வச்சுட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். எது எப்போ எப்படி தெரியாது எனக்கு, ஆனால் நடக்கும். அவர் சொல்லுவார், இதை இப்போ செய்ய, அதை அப்போ செய்ய. அழகாக நேர்த்தியாய் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக தெய்வ சமூகத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. முன்னே இளைப்பாறுதல் தர
பின்னே வழிநடத்த, வலது பக்கம் பாதுகாக்க, தைரியப்படுத்த, இடது பக்கம் கிரியை செய்ய. நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எதுவாக இருந்தாலும் சரி அழகாக எழுதி வைங்க. சும்மா வந்துட்டு ஜெபம் பண்ணும்போது ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆத்திரம் சோத்திரம் அப்படியெல்லாம் போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வீடு வேணுமா, வேலை வேணுமா, கல்யாணம் வேணுமா, உங்களுக்கு தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அழகாக எழுதி நான் பைபிளை வச்சுக்குவேன். எனக்கு அது தான் ஜீவன். வச்சுக்கிட்டு கருத்தான் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யுங்க, கவனிங்க. இதை இங்கே செய்ய சொல்கிறாரு, என்ன செய்ய சொல்கிறாரு, எப்படி செய்ய சொல்கிறாரு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் பாட்டுங்க படுத்து நல்லா தூங்குவேன், எலியாவை எழுப்பினது போல் எழுப்பெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க, அவர் உங்களை எத்தனை அடி வேணால் கூட்டி போக உயிர் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முன்னே பின்னே வலது பக்கம் இடது பக்கம். மேலே சங்கீதங்களின் புத்தகம் 91:1. க்ளோரி டு காட். சங்கீதங்களின் புத்தகம் 91:1. எல்லாருக்கும் மனப்பாடம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஐந்தாவது காரியம் அப்படியே மேலே இருக்கிறனால என்ன பாருங்க, எதுக்கு மேலே இருக்கிறாரா நம்மை பார்க்க. மேலே இருந்து அவங்க எல்லாம் நல்லா தெரியுது இல்லை? அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்கள தெரியுது, எழுதுறவங்கள தெரியுது, எழுதாதவங்க தெரியுது, வேடிக்கை பார்க்குறவங்கள தெரியுது, எல்லாம் மேலே இருந்தால் தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறாரா, அவர் மேலே இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் வாசிக்கலாமா? 11ஆம் சங்கீதம் 4 மற்றும் 5. சங்கீதங்களின் புத்தகம் 11ஆம் சங்கீதம் 4 மற்றும் 5. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆம். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. நல்லா கவனிங்க, பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மேலே இருந்து அப்படியே பார்க்கிறார். இந்த பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க பாருங்க, கம்பெனியில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாத்துலேயும் நல்ல ஹைட்டாக ஒரு இது மாதிரி கட்டி அங்கே மேலே செக்யூரிட்டி கன்னோடு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய காந்திக்கு மறைவாக என்ன செய்ய முடியாது, சர்ச் லைட்டு அப்படியே ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, யார் வரா, யார் போகிறா, என்ன செய்கிறாங்க ஏது என்பதை அப்படியே அவருடைய கண்களை என்ன செய்யும், பார்த்து கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா சங்கீதம் 139 எல்லாருக்கும் தெரியும். அதை ஃபுல்லாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, தாயினுடைய வயிற்றிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக உன்னை என் கண்கள் கண்டது என்று 16 சொல்கிறாரு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எங்கே போனாலும் நான் உன்னை பார்ப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், அவர் முன்னே போக இளைப்பாறுதல் தருவதற்கு மாத்திரமல்ல, பின்னே வழி நடத்துவதற்கு மாத்திரமல்ல, வலது பக்கம் பாதுகாத்து தைரியப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, இடது பக்கம் கிரியை செய்து உன்னை ஆசீர்வதித்து உன் ஜெபத்தை கேட்பதற்கு மாத்திரமல்ல, மேலே இருந்து உங்களையும் என்னை என்ன செஞ்சிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என்ன செய்கிறதா, பூமி எங்கு சுற்றி விளாவி கொண்டிருக்கிறது. அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். யார் உத்தமன், யார் சன்மார்க்கன், யார் தேவனுக்கு பயப்படுகிறவன், யார் பொல்லாப்பை விட்டு விலகிறவன், அவனை பார்த்து தான் சேலஞ்சு பண்ணுவார் பிசாசுகிட்ட. முடிஞ்சா என் பிள்ளையை தொட்டுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷம் அருமையான தீர்க்க தரிசனம் வந்துச்சு. பாடுகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, நமக்குலாம் அங்கே பீக்கில் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் தப்பு வச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. நல்லா கவனிங்கள, அக்கினி சூளை எரிகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தானியல் 3 தானியல் 6 சிங்கக்குபை அப்படியே எரிகிறது. தூக்கி போட்டாங்க. தூக்கிட்டு போனவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. ராஜா பார்க்கிறான், 3 பேரை அல்லவா உள்ளே தூக்கி போட்டோம். ஆமாம் ஆமாம், ஆனால் 4வது ஒரு ஆள் உள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறாரே, அவருடைய சாயல் தேவ தூதருடைய சாயலை போல இருக்கிறது. அருமையான வார்த்தைகள். உடனே சொல்கிறான், வாங்க வெளியில். அவங்க 3 பேரும் வெளியே வராங்க. அவங்க மேலே அக்கினியினுடைய அந்த ஸ்மெல் கூட வரவில்லை. இல்லை, நம்மளாம் வீட்டில் வேலை செய்யும்போது எனக்குலாம் நல்லா தெரியும். அங்கே வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அந்த கறி துணின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த துணி பற்றிக்கும். அந்த நம்ம அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்கிறவங்க, சொல்லிடாதீங்க. அதை அப்படியே எடுத்து வைக்கும்போது அப்படியே தானாக பற்றிக்கும். அந்த ஸ்மெல் வருமா, நான் சொல்லுவேன், துணி ஏதோ பத்துற மாதிரி இருக்கு. ஆனால் ஆமாம், அதை அணைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்மெல் கூட வராமல் தன் பிள்ளைகளை காப்பாற்றினவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவார். 25 இல்லை, முடிவு பரியந்தம்.
முடிவு பரியந்தான் நம்மை காக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளார இருந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? அவங்களுக்குள்ளார இருந்த அந்த திட நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இது 20:7, அது 14:23, 26 நினைக்கிறேன். ஸோ தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே மேலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்கப்பா, நான் என்ன செய்கிறேன், என்ன பேசுகிறேன், என்ன பார்க்குறேன், எப்படி பைபிள் படிக்கிறேன், எப்படி நான் ஜெபிக்கிறேன், எப்படி ஐக்கியப்படுறேன், எல்லாத்தோட கண்கள் பார்த்துட்ருக்கு. ஒருவேளை பாஸ்ட்டுக்கு மறைச்சிடலாம், பாஸ்ட் அம்மாவுக்கு மறைச்சிடலாம், அம்மாவுக்கு மறைச்சிடலாம், அப்பாவுக்கு மறைச்சிடலாம், உலகத்தில் எல்லாருக்கும் மறைச்சிடலாம். என் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறைக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணா போங்க, என்ன வேணா செய்யுங்க, எப்படி வேணா இருங்க, ஆனால் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சங்கீதக்காரன் 19 சொல்கிறான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா? என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தனிமையில் என் வாழ்க்கை, மற்றவங்களோடு பழகும்போது என் வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல வாழ்க்கை, என்னுடைய இது ஊழியத்தில் வாழ்க்கை, எல்லாவற்றையோட இமைகள் சோதி தருகிறது என்று இப்போ தான் சங்கீதம் 11 வாசித்தோம். சும்மா கூட பார்க்கல, அவன் அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பரீட்சையில் அவன் தேறிட்டானா, இந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணிட்டானா, இந்த காரியத்தில் அவன் பண்ணிட்டானா என்று. நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், திரும்ப ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் உலகத்துலலாம் நிறைய படிச்சிருப்பீங்க, நல்ல படிப்பு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. ஓகேவா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வருஷம் படிச்சுட்டு அவர் என்ன செய்வாங்க? பரீட்சை வைப்பாங்க. ஆண்டவர் பரீட்சை வச்சுட்டு படிப்பு சொல்லி தருவார். புரியுதா? அப்போ நீங்கள் எத்தனை இடத்துல அந்த பாடத்தை கற்றுக்கொண்டீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு பரீட்சை, அதுக்கெல்லாம் ஒரு பரீட்சை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசேப்பை போல, தானியேலை போல அப்படியே தேறி வரும்போது ஒரு நாள் தேவ சமூகத்தில் தைரியமாக நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. முன்னே பின்னே, வலது பக்கம் இடது பக்கம் மேலே கீழே எப்படி இருக்கிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 91:4. Glory to God. 91:4. உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். போதும். தாங்குகிற காரியம் நல்லா கவனிங்க. கீழே இருந்து நம்மளை என்ன செய்கிறாரா? தாங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 145:14. சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. போதும். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. அப்ப அவர் கீழே இருக்கிறதுனால தான் தாங்குறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா கவனிச்சா புரியும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரம் எடுக்கலாம், ஒவ்வொரு மாதமும் எடுக்கலாம். ஆனால் எனக்கு இதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போயிடணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கணும்னு ஆசை இருக்கா? அல்லேலூயா. முன்னிலை போகிறார் வழி நடத்த, இளைப்பாறுதல் தர, பின்னாடி போகிறார் வழி நடத்த, வலது பக்கம் இருக்கிறார் தைரியப்படுத்தி பாதுகாக்க, இடது பக்கம் இருக்கிறார் கிரியை செய்து ஆசீர்வதிக்க, மேலே இருந்து நம்மை பார்த்து கரெக்ஷன் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கீழே இருந்து நம்மை தாங்குகிறாராம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய கரத்தை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க? வெளியே போயிடாதீங்க. பாடுகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் என்ன வந்தாலும் என்னைக்கு அவன் அப்பா விட்ட நினைச்சானோ அன்னைக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இல்லை, லூக்கா 15 அவன் அப்பா விட்ட நினைக்கிறான். ஐயோ, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறதே, நான் மகன் என்கிற அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு பன்றிக்கு கிடைக்கிற தவிட கூட எனக்கு கிடைக்காம நான் என்ன செய்கிறேன்? அலைகிறேனே என்ற புத்தி தெளிந்தான். தன் தகப்பனை நினைத்தான், ஓடி வந்தான். இவன் ஓடி வரத்துக்கு முன்னாடி அங்கே அப்பா ரெடியாக நின்று இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் உங்களையும் ஆதரிக்க சோர்ந்து போயிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அதைரியப்பட்டு போயிடாதீங்க. கிடைக்கல, ஒருவேளை டிலே ஆகலாம், மேபி டிலே ஆகலாம். அந்த டிலே கூட நான் அடிக்கடி நினைப்பேன், என்னால் தவிர என் தேவனால் அல்ல என்பது என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் டிலே ஆகுமே தவிர கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? டிலே பண்ணவே மாட்டார். சில காரியங்களை அவர் தாமதித்தால் அதுக்கு என்ன உண்டுன்னா ரிசல்ட் பெஸ்ட்டான காரியம் உண்டு. அடுத்தது சொல்கிறாரு, நான் கீழே இருந்து நான் என்ன செய்கிறேன்? தாங்குகிறேன். அதில் தூக்கி விடுகிறதற்கு, அது நம்மை சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்க இல்லை, இதுக்கெல்லாம் தான் நம்ம கீழே இருந்து தாங்குகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய தகப்பன் தோளின் மீது சுமந்து வருவது போல உங்களை சுமந்து வந்த பாதைகளை கண்டீர்களே என்று உபாகம் 1:31 வாசிக்கிறோம். தன் கற்பத்தில் சுமந்த பாலனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஏசாயா 49:15-16 வாசிக்கிறோம். இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் தேவ சமூகமாகிய எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாயா 66:12-13 வாசிக்கிறோம்.
கீழே இருந்து உங்களை என்னை தாங்குகிற கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என் கரத்திலிருந்து அவர்களை என்ன செய்ய முடியாது, யாரும் பறிக்க முடியாது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28 வாசிக்கிறோம். என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஏசாயா 49:16 நினைக்கிறேன். வாசிப்போமா? ஏசாயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்கிரேவ்டுன்னு போடப்பட்டிருக்கோம். என் உள்ளங்கையில உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். வேதாகமத்தில் 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று அந்த கற்பலகைகளை செய்து மோசே கையில கொடுக்கும்போது என்கிரேவ்டுன்ற வார்த்தை, ரெண்டாவது இங்கே இருக்கு, அவருடைய கையில நீங்களும் நான் செதுக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் செதுக்கி வச்சிருக்கிறார். நாம் அவர் கையில் இருக்கிறோமா? நாம் அவர் கையில் அடங்கி இருக்கிறோமா? ஏற்ற வெளியில் அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பாரு, ஒரு காலம் வச்சிருப்பாரு, ஒரு சூழ்நிலை வச்சிருப்பாரு. அவசரப்பட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எந்த முடிவும் எடுத்து என்ன செஞ்சிடாதீங்க, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. கீழே இருந்து உங்களை என்ன செய்கிறார், தாங்குகிறார் என்று பார்த்தோம். உள்ளே என்ன செய்கிறார்? 1 கொரிந்தியர் 3:16-17 தெரிஞ்ச வசனம் தான். 1 கொரிந்தியர் 3 உள்ளே இருந்து 16 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே. எத்தனை பேருக்குள்ளார் இருக்கிறாரு? சத்தமே இல்லையே. எனக்குள்ளார் இருக்கிறார், எனக்குள்ளார் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்குள்ளார் இருக்கிறேன்னு நம்புறீங்க? எனக்குள்ளார அவர் இருந்தாருன்னு அவர் சொன்னபடி தான் நாங்கள் செய்யணும். புரியுதா? நான் அவருக்குள்ள இருந்தால் நான் என்ன வேணா செஞ்சுக்கலாம், என் இஷ்டப்படியே வாழ்ந்துக்கலாம். 7வது காரியம் சொல்றாரு, நான் உனக்கு உள்ளே எதற்காக அதிலே வாசிக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, அவருடைய வருகைக்கு தகுதிப்படுத்தும்படிக்கு, ஆயத்தப்படுத்தும்படிக்கு, சிட்சிக்கும்படிக்கு, சீர்படுத்தும்படிக்கு நமக்குள்ளார் இருக்கிறார். எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்குறோம்? இன்னைக்கு சிட்சையெல்லாம் வரவே கூடாது, சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடணும். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருந்தால் ஒருத்தரும் சர்ச்சைக்கு வர மாட்டீங்க. ஒத்துக்கிறீங்களா? எங்கேயாவது ஒரு ஸ்க்ரூ வச்சிருக்கிறாரு, அப்போ தான் அமைதி அடங்கி இருப்போம். தட் இஸ் ஃபேக்ட். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தருமே வரக்கூடாது, போராட்டமே வரக்கூடாது, முள்ளே இல்லாத மீன் வேணும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சாப்பிடுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம வாழ்கிறோம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நியமத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு சட்ட திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு ஒழுங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். அதன்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான். அப்போது முன்னே போகிறார் இளைப்பாறுதல் தருவதற்கு, பின்னே வருகிறார் வழி நடத்துவதற்கு, வலது பக்கம் வருகிறார் பாதுகாத்து தைரியப்படுத்துவதற்கு, இடது பக்கம் இருக்கிறார் கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, மேலே இருக்கிறார் நம்மை பார்த்து கரெக்ஷன் பண்ணுவதற்கு, கீழே இருக்கிறார் நம்மை தாங்கி நம்மை சுமப்பதற்கு, எனக்கு உள்ளாரும் கூட இருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு தகுதிப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நமக்குள்ளாரே இருக்கிறார். கடைசியாய் சங்கீதங்களின் புத்தகம் 125:2 வாசிப்போம், ஜெபிப்போம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அப்ப என்ன சுற்றிலும் இருக்கிறாரா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் நீங்கள் இருக்கீங்கப்பா, என் குடும்பத்தை சுற்றிலும் நீங்கள் இருக்கீங்கப்பா, என் பிள்ளைகளை சுற்றிலும் நீங்கள் இருக்கீங்கப்பா, என் ஊழியத்தை சுற்றிலும் நீங்கள் இருக்கீங்கப்பா, என்னை சுற்றிலும். அழகான வார்த்தை, நல்லா கவனிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருந்து அந்த பர்வதங்கள் பாதுகாக்கிறது. நமக்கு நார்த்தில் இருக்கிற இமயமலை ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன், இல்லாட்டால் அநேக பாதிப்புகள் ஏற்படும். அதே போல் அந்த பர்வதங்கள் சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சுற்றிலும் இருக்கிறார். எதற்கு? அது பெரிய சப்ஜெக்ட், முடிக்க முடியாது என்னால். நல்லா கவனிங்க, நம்ம சுற்றிலும் இருக்கிறார். சத்துனுடைய கோட்டை, அதை தான் யோபு 1:10 வாசித்தோம். சாத்தான் வந்து சொல்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செஞ்சுருக்கீங்க, வேலி அடிச்சிருக்கீங்களே. யோபுக்கு தெரியுதோ புரியுதோ தெரியல, இன்னைக்கு நமக்கு தெரியாது, நமக்கு ஒருவேளை புரியாது. ஆனால் இன்னைக்கு தாழ்மையோடு சொல்கிறேன், உங்களை என்னையும் சுற்றிலுமே தேவன் சமூகம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னே மாத்திரமல்ல, பின்னே மாத்திரமல்ல, வலது பக்கத்தில் மாத்திரமல்ல, இடது பக்கத்தில் மாத்திரமல்ல, மேலே மாத்திரமல்ல, கீழே மாத்திரமல்ல, உள்ளே மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் தேவ சமூகம் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் இந்த வருஷம் வாக்கு தத்தமாய் கொடுத்தார், என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இப்படியெல்லாம் பாதுகாக்கிற என் தேவனுக்கு
நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? எதையுமே கேட்கல. நீதிமொழிகள் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தா. வேறு எதையும் அவர் கேட்கல. நம்மக்கிட்ட எதையும் வாங்குவதற்கு அவருக்கு என்னல, ஒரு சாதாரணமான சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம கூடி ஆராதிக்க தான் சின்ன ஒரு ஆலயம், மற்றபடி எல்லாம் நம்ம கூட உலாவுகிறார், நம்ம கூட வாசம் பண்ணுகிறார், நம்ம கூட பேசுகிறார், நம்மை திருத்துகிறார், நம்மை கண்டிக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறார், கிளை நறுக்குகிறார், களை பிடுங்குகிறார், சுத்தம் செய்கிறார். இது மாத்திரமல்ல, கோடாரியானது மரங்களுடைய வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தூற்றி கொண்டு இருக்கிறார். கோதுமை மணியை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்னியிலே கொண்டு போய் சேர்க்க என் தேவனுடைய கரத்தில் வல்லமை உண்டு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட என்னை சுற்றிலும் தேவ சமூகம் இருக்கிறத இன்னைக்கு நான் உணர்ந்துவிட்ட ஆண்டவரை. அப்படி சுற்றிலும் அவர் இருப்பாரானா நம்ம எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும், எவ்வளோ கீழ்ப்படுதல் உள்ளவங்கள இருக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே அவர் இடத்துல களி கூறுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நீங்களும் நான் எப்படி வந்திருக்கிறோம்? எவ்வளோ நிர்விசாரம் தெரியுமா? எவ்வளோ கீழ்ப்படியாமைகள் தெரியுமா? ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை தெரியுமா? எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா செய்யலாம். நானும் சர்ச்சைக்கு வருவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. ஏதோ ஒரு பர்பஸ் உண்டு, ஏதோ ஒரு நோக்கம் உண்டு, ஏதோ ஒரு திட்டம் உண்டு. அவர் கரத்தில் அடங்கி இருந்தா ஒரு நாள் வரும்போது உங்களை காத்து மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர் என்று யூதா எழுதுகிறார். வலுவாதபடிக்கு நம்மை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களையும் என்னையும் மாசற்றவர்கள் நிறுத்த வல்லமையுள்ளவர் தேவனாகிய கர்த்தர். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, சுற்றிலும் தேவ சமூகமே என்கிற ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். முன்னே மாத்திரமல்ல, பின்னே மாத்திரமல்ல, வலது பக்கம் மாத்திரமல்ல, இடது பக்கம் மாத்திரமல்ல, மேலே மாத்திரமல்ல, கீழே மாத்திரமல்ல, உள்ளே மாத்திரமல்ல, எங்களை சுற்றிலும் தேவ சமூகத்தை கொண்டு காத்துக்கொண்டு அந்த பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட உம்மிடத்தில் அன்பு கூற கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் பிசாசு ஒரு நாளும் பொறுக்கி போடாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே வைத்து அதை பக்குவப்படுத்தி அதை தியானித்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்தோம். எல்லா துதி கன மகிமை மாட்சிமை புகழ் உமக்கே செலுத்தி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரும் மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரும் மகனே. உன்மேலின் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேலின் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரும் மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரும் மகனே. நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்மை காக்கிற தேவன் 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நம்மோடு பகிர்ந்து கொண்டாரு. வேதவசனத்தை தியானிங்க, பாக்கியவான்கள் வரிசையிலே வைக்கப்படுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாய் கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.